டேக் கேர் ஆஃப் ஹிம். ஓகே சார். பல்ஸ் ரேட் குறையவே கூடாது. ஏதாவது எமர்ஜென்சினா உடனே நான் கால் பண்ணுங்க. ஓகே? ஓகே டாக்டர். பிரக்யா, பிரக்யா, நான் சொல்றது கேளு. பிரக்யா, சார் நீங்க என்ன பண்றீங்க? எதுக்காக இதெல்லாம் எடுக்கிறீங்க? எங்க போறீங்க? சார் நீங்க போக கூடாது. உங்களுக்கு மயக்க மருந்து கொடுத்திருக்காங்க. உங்களால நடக்க கூட முடியாது. ப்ளீஸ் இருங்க. போகாதீங்க சார். சார் ப்ளீஸ். சார் சொன்னா கேளுங்க ப்ளீஸ். கொஞ்சம் உள்ள வாங்க ப்ளீஸ். உள்ள போங்க சார். ஏன் நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க? சார் உங்களால நிக்க கூட முடியாது. ப்ளீஸ் உள்ள போங்க சார். என்னாச்சு? என்னாச்சு? இல்ல எனக்கு அவரை நீங்க யாரை தேடுறீங்க? இல்ல அவரை நான் யாரை தேடுறேனோ அவர் ஐசியூல இருக்காரு. நீங்க மிஸ்டர் மெஹரா பத்தி பேசுறீங்களா? அவர் எப்படி வெளியே வர முடியும்? இல்ல ஒன்றும் இல்லை. இப்போ பிளட்டுக்கு என்ன பண்ண போறீங்க? பார்க்குறேன். நீங்க எது பண்ண போறதா இருந்தாலும் பண்றத கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுங்க. நேரம் குறைவா இருக்கு நம்ம கிட்ட. நான் வரேன். பிராச்சிக்கும் பிளட் குரூப் சேம் தானே. அவளையே வர சொல்லலாம். ஆனா பிராச்சி கிட்ட இது வரைக்கும் நான் சொல்லாத உண்மைகள் எல்லாம் இப்ப அவளுக்கே தெரிஞ்சு போயிடுமே. நீங்க எது பண்ண போறதா இருந்தாலும் பண்றத கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுங்க. நேரம் குறைவா இருக்கு நம்ம கிட்ட. இல்ல இதையெல்லாம் பத்தி நம்ம இப்ப யோசிக்க கூடாது. அவரோட உயிரை காப்பாத்துறது தான் முக்கியம். நான் பிராச்சிக்கு ஃபோன் பண்றேன். ஃபோன் வேற அங்கேயே உடைஞ்சு போச்சு. ரிசப்ஷன்ல கால் பண்ணுவோம். ஹலோ பிராச்சி. அம்மா அம்மா ஐம் சாரி அம்மா. நான் செஞ்ச தப்புக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன். உங்களை பத்தி நான் யோசிக்கவே இல்லை. என்னை பத்தி மட்டும் தான் யோசிச்சிருக்கேன். என்ன மன்னிச்சிருங்கம்மா ப்ளீஸ். பிராச்சி நான் சொல்றது கொஞ்சம் கேளு. அம்மா ப்ளீஸ் என்ன பேச விடுங்கம்மா. அப்புறம் அப்படியே பேசாமே விட்டுருவேன். எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க என்ன ரொம்ப தைரியமான பொண்ணா வளர்த்திருக்கீங்க. நான் அப்படிதான் இருக்கேன். அப்படி இருக்கும்போது ஒரு தடவை கூட உங்களை பத்தி நான் யோசிக்கல. இன்ஃபேக்ட் நான் எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்திருக்கேன். நான் உங்களை ரொம்ப வேதனைப்படுத்திட்டேம்மா. நான் உங்களுக்கு இதை ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். உங்ககிட்ட மனசார மன்னிப்பு கேட்கணும்னு தோணுச்சு. அம்மா நான் சத்தியமா சொல்றேன், இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டூபிடான முடிவு எடுக்க மாட்டேன். உங்களை வேதனைப்படுத்துற மாதிரி, உங்களை வெக்கப்படுத்துற மாதிரி நான் எந்த ஒரு காரியமும் பண்ண மாட்டேன். ஐம் சாரிம்மா. பிராச்சி. அம்மா உன் பொண்ணு பேசட்டுமே, விடு. நீ வா வான்னு சொல்றல. வா. அம்மா ஐம் சாரிம்மா. எனக்கு தெரியும்டா கண்ணா. நான் உன்னை ரொம்ப ஸ்ட்ராங்கா வளர்த்திருக்கேன். அப்ப என்னோட சிச்சுவேஷன்ல நான் என்ன பண்றதுனே தெரியல. ஆனா இப்ப நீ பேசுறது கேட்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. என்னோட போன் ஏன் நாட் ரீச்சபிளா இருந்ததுன்னா அப்போ அந்த போன் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல விழுந்துச்சு. என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்? என்ன சொல்றீங்க? அம்மா நீங்க எங்க இருக்கீங்க? இப்ப அது சொல்றதுக்கான நேரம் இல்ல. இப்ப நான் பல்ஸ் லைஃப் ஹாஸ்பிடல்ல இருக்கேன். கொஞ்சம் சீக்கிரமா வரியா? ஹாஸ்பிடல்லையா? அம்மா அம்மா என்னாச்சுமா? உங்களுக்கு ஒண்ணும் இல்ல? எனக்கு ஒண்ணும் இல்லடா. அப்புறம் எதுக்கு ஹாஸ்பிடல்ல இருக்கீங்க? பிரச்சின் நான் மிஸ்டர் மெஹராவோட ஆபீஸ்க்கு போயிருந்தேன்ல,
அங்கிருந்து நான் வெளியில வந்தேன். அப்போ சரிதா ஆண்டிக்கு ஃபோன் ட்ரை பண்ணேன். அப்ப எனக்கு சிக்னல் கிடைக்கல. நெட்வொர்க்காக பக்கத்துல இருந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்குள்ள நான் நுழைஞ்சிட்டேன். அங்க ஒருத்தருக்கு பயங்கரமா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவர் இப்ப ரொம்ப சீரியஸா இருக்காரு. அவருக்கு இப்ப பிளட் தேவைப்படுது. ஒருவேளை பிளட் கிடைக்கலன்னா அப்புறம் டாக்டர் அவரை உயிரோட பார்க்க முடியாது சொல்லிட்டாரு. ரஜி அவருக்கு அவரோட பிளட் குரூப் பி பாசிட்டிவ். அதான் அவருக்கு பிளட் டொனேட் பண்றதுக்காக நான் உன்னை இங்க கூப்பிடுறேன். ப்ளீஸ் சீக்கிரம் வரியா? ஓகே ஓகே அம்மா, நீங்க அங்கேயே இருங்க, நான் உடனே அங்க வரேன். நான் சீக்கிரம் வந்துடுறேன், நீங்க கவலைப்படாதீங்க. சஹானா, நான் அர்ஜென்ட்டா அம்மாவை பார்க்க போயிட்டு வரேன். பிராச்சி இரு நானும் உன் கூட வரேன். நில்லு சஹானா நில்லு. பிராச்சி நானும் வரேன். சஹானா சொன்னா கேளு, நில்லு. பிராச்சி அவ போயிட்டா. அட அவ போகட்டுமே, விடு. நல்ல விஷயம் தானே. பிராச்சி அவங்க அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் நல்ல தெளிவா எடுத்து சொல்லுவா இல்ல. நீ அவசியம் போயே ஆகணுமா என்ன? ஆமா அவசியம் தான். நான் இப்படிதான் யாரையும் இந்த நிலைமையில இருக்கும்போது தனியா விடவே கூடாது. அவங்க கூட தான் இருக்கணும். அப்படி அவங்க கூடவே இருந்தா தான் நல்லது. அப்புறம் பிராச்சியும் சித்தியும் அவங்களை என்னால தனியா விட முடியாது. நான் அவங்க கூட இல்லாம அவங்களாலயும் தனியா இருக்க முடியாது. அப்புறம் இதுக்கப்புறம் என்ன நீங்க இந்த மாதிரி எல்லாம் தனியா இழுத்துட்டு போகாதீங்க. அவங்க மேல என்னோட உயிரையே வச்சிருக்கேன். நீங்க எங்களை தனியா பிரிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, என்னோட உயிரே போயிடும். ஐயோ, உன்னை நான் எதுக்காக தனியா கூட்டிக்கிட்டு போனேன்னா, பிராச்சி அவங்க அம்மா கிட்ட அவ மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லி அவ பாரத்தை கொஞ்சம் குறைச்சுப்பாங்கிறதுக்காக தான் நான் அவளை போக விட்டேன். அது அவ ஏன் முன்னாடி கூட சொல்லலாம்ல. உங்க முன்னாடி சொல்றதுக்கு கஷ்டப்பட்டிருப்பா. அதனால நீங்க தான் உள்ள போயிருக்கணும், என்ன கூட்டிட்டு போக கூடாது. என்னடி நீ ரொம்ப அதிகமா பேசுற தெரியுமா? உனக்கு ரொம்ப வாய்தான். கொஞ்சம் ஓரமா போகப்பா. இவங்க டிராபிக் ஜாம் பண்றதுக்காகவே வராங்க. தேவையில்லாம அங்கங்க வண்டியை வேற நிறுத்தி வைக்க வேண்டியது. ஆண்டி, டாடிக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? இல்ல ஸ்வீட் அவருக்கு எதுவுமே ஆகாது. ஆனா அவரு வேர்ல்டு லைஃப் ஹாஸ்பிடல்ல தான் இருக்காருன்னு நமக்கு எப்படி தெரியும் ஆண்டி? ஏன்னா அந்த ஹாஸ்பிடல் தான் ரொம்ப பக்கத்துல இருக்குறியா, அதனால அவங்க அங்கதான் இருப்பாங்க. டோன்ட் வரி, அங்கதான் போறோம். ஒருவேளை அவங்க வேற ரூட் போய் வேற ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருந்தாங்கன்னா என்ன பண்றது ஆண்டி? அந்த அட்ரஸ் நமக்கு எப்படி தெரியும்னு சொல்லுங்க. கண்டிப்பா அந்த மாதிரி எதுவும் நடக்காது. நீ ஒண்ணு பண்ணு, பிராச்சியோட அம்மாக்கு உடனடியா கால் பண்ணு. நீ தானே சொன்ன அந்த லேடி பிராச்சியோட அம்மா தானே? விக்ரம் கூட அவங்க ஆபீஸ்க்கு வந்ததா சொன்னார்ல. ஒருவேளை அவங்க கூட அங்க இருக்கலாம்ல. ஆனா அவங்க எதுக்காக ஆபீஸ்க்கு போயிருக்கணும்? பிராச்சிக்கு உடனே ஃபோன் பண்ணு. அவகிட்ட அவளோட அம்மா நம்பரை கேளு. அந்த நேரத்துல அவங்க அங்க இருந்தாங்களா, உங்க அப்பாவை கூட்டிட்டு ஹாஸ்பிடலுக்கு போனாங்களான்னு ஆஸ்க் ஹர் அண்ட் டாக் டு நவ் ரியா. ஆனா ஆண்டி, நான் எப்படி பிராச்சிக்கு ஃபோன் பண்ண முடியும்? ஸ்டாப் இட் ரியா. ஃபோன் பண்ணி தானே ஆகணும். ஒருவேளை நீ அவளுக்கு ஃபோன் பண்ணலனா உங்க அப்பா எங்க இருக்காருன்னு நாம எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? இந்த நேரத்துல நம்ம எல்லாரும் அவர் கூடவே இருந்திருக்கணும், அவருடைய ஃபேமிலியும் கூட இருந்திருக்கணும். ஒருவேளை அவர் பேர்ல் சிட்டி ஹாஸ்பிடல்ல இருந்தா சரி, இல்ல வேற இடத்துல இருந்தா டைம் வேஸ்ட் ஆகும் இல்லையா? நான் கால் பண்றேன். மேடம் அவங்க போனை கூட மறந்துட்டாங்க. என்னையும் கூட்டிட்டு போல, போனையும் எடுத்துட்டு போல. நான் அவகிட்ட பேச மாட்டேன். சரி, யாருன்னு பார்க்கலாம். அட ரியா, இவ எதுக்கு ஃபோன் பண்றா? பிக் அப் தி ஃபோன். என்ன, எதுக்காக ஃபோன் பண்ற? இங்க பாரு, நான் உன்கிட்ட பேசுறதுக்காக நான் ஃபோன் பண்ணல. பிராச்சி கிட்ட போன கூட. பிராச்சிக்கு நீ செஞ்ச துரோகம் போதாதா? இன்னும் வேற என்ன பண்ணணும்னு நினைக்கிற? இங்க பாரு, என்னோட கோபம் என்னன்னு தெரியாது. நீ மறுபடியும் ஃபோன் பண்ணேன்னு வச்சுக்கோ, போனுக்குள்ள நுழைஞ்சு நான் உன்னை ஓங்கி அடிச்சிருவேன் பாத்துக்க. அப்புறம் பிராச்சியோட நம்பரை மறந்துடுவேன். இங்க பாரு, நான் உன்கிட்ட பேசுறதுக்காக ஃபோன் பண்ணல. நீ பிராச்சி கிட்ட போன கூட. நான் பிராச்சி கிட்ட பேசணும். நீ பிராச்சி கிட்ட போன கூட, இல்லனா அவங்க அம்மாவோட நம்பரை எனக்கு கூட. நான் உன்கிட்ட பேச விரும்பல. இங்க பாரு, நான் உன்னோட நம்பரை பிளாக் பண்ணிடுறேன். இங்க பாரு, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. எனக்கு அவங்களோட நம்பரை கொடு, சீக்கிரமா கொடு. முதல்ல நீ என் முன்னாடி வா, நான் உனக்கு யாருன்றத காட்டுறேன். அட யார் போன்ல? எதுக்காக இப்படி கத்தி கத்தி பேசிட்டு இருக்க? இதோ அந்த ரியா தான் ஃபோன் பண்ணிருக்கா. ரியா கிட்ட இருந்தா அவகிட்ட இப்படியே பேசுவாங்க? பாத்தியா அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டியா? என்கிட்ட மரியாதையா பேசணும்னு சொல்றாங்க. மரியாதையோட வா. அந்த போனை என்கிட்ட கொடு, நான் அவகிட்ட பேசுறேன். ரியா. ஆண்டி வணக்கம். எனக்கு ஆக்சுவலி பிராச்சி அம்மாவோட ஃபோன் நம்பர் வேணும். என்கிட்ட பேசும்போது அவளை கொஞ்சம் அமைதியா பேச சொல்லுங்க. எப்படி பேசுறான்னு பாத்தீங்களா? எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எதை விதைக்கிறாங்களோ அதை தான் அறுப்பாங்க. இல்ல, எனக்கு எதுவுமே புரியல. சரி, உனக்கு உன் லாங்குவேஜ்லயே புரிய வைக்கிறேன். நீ எப்படி நடந்துக்கிறியோ அதே மாதிரி தான் மத்தவங்களும் உன்கிட்ட நடந்துப்பாங்க. நீ செஞ்ச பாவம் இருக்குல்ல, அதனால மத்தவங்க என்ன சொல்றாங்களோ அதை நீ கேட்டுதான் ஆகணும்.
நான் சொல்றத உன்னால கேட்க முடியலனா போனை வச்சிடு. மறுபடியும் ஃபோன் பண்ண அப்புறம் நடக்கிறதே வேற. மறுபடியும் ஃபோன் பண்ணாள்னா என்கிட்ட கொடு. அட ஹீரோயின். என்ன என்ன பார்த்தா ஹீரோயின் மாதிரி தெரியுதா? என் வயசு என்ன தெரியுமா? அட நீங்க ஹீரோயின் தான். என்னமா பேசுறீங்க? விடு 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 விடு. சரிங்க பார்க்கலாம். விடு தள்ளு. எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுப்பமா. நான் தான் அவளுக்கு ஃபோன் பண்ண மாட்டேன்னு சொன்னேன்ல. பிரியா, எவ்வளவு கேவலமா பேசுறாங்க தெரியுமா? நீ செஞ்ச வேலைக்கு அவங்க உன்னை அப்படிதான் பேசுவாங்க. அபிக்கு இப்படி எல்லாம் நடக்குதுன்னா அதுக்கு காரணம் நீ மட்டும்தான். ஆண்டி நீங்க என்ன பேசுறீங்க? நான் அப்படி என்ன தப்பா பேசிட்டேன்? இவ பிராச்சிக்கு செய்யற துரோகத்துக்கு பாவத்தை அனுபவிச்சுதானே ஆகணும். நான் தான் அவளை காலேஜ் விட்டு அனுப்பினேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எல்லாம் தெரியும். நீ என்ன பண்ண? ஆண்டி ப்ளீஸ் கொஞ்சம் வாய் மூடுங்க. அப்புறம் ப்ளீஸ் ஓவர் டென்ஷன் பண்ணாதீங்க. நான் அமைதியா இருக்கேன். நீ வண்டியை ஓட்டு. எனக்கு ஒண்ணு புரிய மாட்டேங்குது. இந்த பிராச்சியால இந்த குடும்பத்துக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. உனக்கு என்னாச்சு? நீ ஸ்மைல் பண்ணு. இதை பார்க்க கொடுத்து வச்சிருக்கணும். பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணது நீதான். எல்லாத்துக்கும் உனக்கு தேங்க்ஸ். இதுக்கெல்லாம் நீங்க salary கொடுக்கணும். வேலை செஞ்ச சேலரி கொடுப்பேன். ரியாவை சந்தோஷமா வச்சுக்க. இல்லை, நான் சொன்னதெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? சாப்பாடு, கிஃப்ட், அப்புறம் ஒரு பெரிய கேக் எல்லாத்தையும் ஆசிரமத்துக்கு அனுப்பி வச்சிருக்கேன். கோயிலில் பூஜையும் பண்ணியாச்சு, டொனேஷன்ஸும் கொடுத்தாச்சு. உங்க 2 பொண்ணுங்க பேர்ல கொடுத்துருக்கேன். தேங்க்ஸ். அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அவர் உண்மையிலே ரொம்ப நல்ல மனுஷன். ஒரு நல்ல மனுஷனுக்கு இப்படி எல்லாம் நடக்கவே கூடாது. ப்ளீஸ் ப்ளீஸ் சேவ். என்னைக்கு எந்த நேரத்தில் போனாலும் ஒரே டிராஃபிக் தான். இந்நேரத்துக்கு ரியாவும் ஆலியாவும் எல்லாரும் போயிருப்பாங்க. இல்ல இல்ல, அவங்களும் டிராஃபிக்ல நிச்சயம் மாட்டி இருக்கணும். அவங்கள போன சிக்னல்ல நான் பார்த்தேன். அவங்க நம்ம பின்னாடி தான் வந்துட்டு இருக்காங்க. ஐ ஹோப் நான் கெஸ் பண்ணது சரியா இருந்தா அபி சிட்டி பல்ஸ் ஹாஸ்பிட்டல்ல தான் இருப்பான். என் அபிக்கு எதுவும் நடக்காது. அவனுக்கு நிச்சயமா எல்லாம் சரியாயிடும். நான் ஒவ்வொரு தடவையும் பார்த்துருக்கேன். எப்பெல்லாம் பெரிய பிரச்சனையில அபி மாட்டிக்கிறானோ பிரக்யா தான் அவனை காப்பாத்துவா. யாருக்கு தெரியும், அபிக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்குன்னா பிரக்யா அவனோட வாழ்க்கையில வரணுங்கிறதுக்காகவா? எனக்கு இப்படியும் தோணுது. மறுபடியும் அவங்க ஒருத்தர் பார்க்க போறாங்க. பிரக்யா இந்த ஊர்ல தான் இருக்கா. அப்புறம் அபிக்கு நடந்த ஆக்சிடென்ட்டை பத்தி அவ கேள்விப்பட்டான்னா அவ நிச்சயமா அபியை பார்க்கறதுக்கு ஓடி வருவான். மறுபடியும் 2 பேரும் சேருவாங்க. 2 சகோதரிகள் ஒன்று சேருவாங்க. என் அபியோட குடும்பம் நிச்சயம் ஒன்று சேரும். அம்மா, அம்மா, ஐம் சாரி. ஐம் ரியலி சாரி. இனிமே எப்பவும் இப்படி பண்ண மாட்டேன். நான் உங்களுக்கு சத்தியமா சொல்றேன். எனக்கு நீ ப்ராமிஸ் பண்ண வேணாம். உனக்கு நீயே ப்ராமிஸ் பண்ண. எந்த மாதிரி சிச்சுவேஷன்லயும் நம்ம தளர்ந்து போக கூடாது. அம்மா, நீங்க பிளட் டொனேட் பண்ணணும்னு சொன்னீங்கல்ல, நான் ரெடியா இருக்கேன். வாங்க. வா. எக்ஸ்கியூஸ் மீ, யாரையாவது கூப்பிடுறீங்களா? என் பொண்ணு இவங்க பிளட் டொனேட் பண்ண வந்திருக்காங்க. அம்மா, யாரும்மா அவரு? அது யாருன்னு தெரியல. நீங்க அவரை காப்பாத்திருக்கீங்க. அவர்கிட்ட நீங்க எதுவும் பேசலையா? பிளட் கொடுக்க போறவங்க வந்துட்டாங்களா? இவ ஏன் பொண்ணுதான். இவ பிளட் டொனேட் பண்ணுவா. உங்க பொண்ணா? அப்படின்னா பிளட் மேட்ச் ஆகி தான் ஆகணும். நான் தான் சொன்ன பிராச்சி, உனக்கும் சேம் பிளட் குரூப்னு. நீங்க ஏன் கூட வாங்க. அம்மா, எனக்கு ரொம்ப நர்வஸா இருக்கு. நீங்களும் என் கூட வாங்கல. வா. பேஷண்டோட நிலைமை ரொம்ப சீரியஸா இருக்கு. நல்ல வேலையா பிளட் கொடுக்கறதுக்கு நீங்க வந்துட்டீங்க. இல்லைன்னா அவரை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். அவர் இனிமே குணமாயிடுவாரு. இவங்க தான் பிளட் கொடுக்க போறாங்களா? எஸ் டாக்டர். இவங்க என்னோட பொண்ணு. இவங்க பிளட் டொனேட் பண்ணுவாங்க. சோ உங்க பொண்ணு தான் பிளட் கொடுக்குறாங்களா?
தைரியமா இருங்க. அண்ட் டோன்ட் வரி, ஹீல் பி ஃபைன். இவ பிளட் கொடுத்தா நிச்சயமா அவர் சரியாயிடுவாரு. இவங்க பிளட்டை செக் பண்ணுங்க. அப்படியே பிபி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அவருக்கு வலிக்காத அளவுக்கு நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். நானும் கூட வரேன். இல்ல 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 நீங்க மட்டும் வாங்க. அவங்களும் வந்தாங்கன்னா அப்புறம் லேட் ஆயிடும். நீங்க என் கூட வாங்க. சரிம்மா, ஐல் கோ. பார்த்து போ. என்னாச்சு? நீ உள்ள போகாத. ஏ நீ உள்ள போக கூடாது. நீங்க என்ன பேசுறீங்க? நான் டேட பார்க்கணும். நான் போவேன். இல்லையா, நீ உள்ள போக கூடாது. என்ன ஆச்சு? மீரா ஆண்டி என் டேட இவங்க பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்க. ப்ளீஸ் என்ன போக விடுங்க. நான் டேட பார்க்கணும். ப்ளீஸ் நீங்களாவது புரிய வைங்க. நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? அவளை உள்ள போக விடுங்க. இது எங்க குடும்ப விஷயம். தயவு செஞ்சு நீ இதுல தலையிடாத. அம்மா நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? விக்ரம், நீ அபியோட பிசினஸ் பார்ட்னர். நீ அவனோட பிசினஸ்ல மட்டும் அட்வைஸ் கொடு. இந்த ஃபேமிலி மேட்டர்ல நீ அட்வைஸ் கொடுக்காத. மம்மி, உங்களுக்கு என்ன ஆச்சு? நீங்க விக்ரமையும் மீராவையும் எதுக்காக இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்புறம் நீங்க ரியாவை எதுக்கு உள்ள போக வேண்டாம்னு சொல்றீங்க? நம்ம ஹாஸ்பிடலுக்கு வெளியே நிக்கிறோம். ஏன்னா இங்க நடக்கிறதுக்கெல்லாம் காரணம் இவதானே எனக்கு நல்லா தெரியும். எப்ப பிள்ளைங்க தவறு பண்றாங்களோ அப்ப அம்மா அப்பாவுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அபி இவளாலதான் இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அப்பா அம்மா செய்யற பாவத்தை பிள்ளைங்க அனுபவிப்பாங்க. பிள்ளைங்க செய்யற பாவத்தை அப்பா அம்மா அனுபவிப்பாங்க. உனக்கு தெரியுமா, பாவம் அந்த பொண்ணுக்கு எவ்வளவு கெடுதல் செஞ்சிருக்கேன்னு தெரியுமா? அவ தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு போயிருக்கா. அத கொஞ்சமாவது உணர்றியா? அவ மனசு என்ன பாடுபட்டு இருந்தா இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருப்பா. அவ ஒருத்தனுக்கு மனசே கல்லாயிடுச்சுன்னு வச்சுக்கோ, அப்பதான் அவன் இந்த மாதிரி முடிவெல்லாம் எடுப்பான். ஆனா நீ அவளோட வாழ்க்கையவே நரகமாக்கிட்ட. அட, அடுத்தவங்க வாழ்க்கையில விஷத்தை கலக்கணும்னு நினைச்சீனா அந்த விஷம் கொஞ்சமாவது உன் வாழ்க்கையில கலக்கும் இல்லையா? அதுதான் அபிக்கு நடந்திருக்கு. இது எல்லாமே உன்னாலதான் ஆச்சு. நீ செஞ்ச பாவத்துக்கு அவன் அனுபவிச்சுட்டு இருக்கிறான். நீ அவனை பாக்குறதுக்கு உள்ள போகவே கூடாது. பாட்டி தயவு செஞ்சு இவங்களுக்கு சொல்லி புரிய வைங்க. இவங்க என்னென்னமோ சொல்றாங்க. நான் டேடிய பார்க்க. அவ உண்மையதான் சொல்றா. இங்க பாருங்க, உங்க பொண்ணு பிளட் மேட்ச் ஆகுது. அப்ப அவர் குணமாயிடுவார்ல? அவர் குணமாயிடுவாரு. தேங்க்யூ, தேங்க்யூ so much. இனிமே நீங்க டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்ல. டாக்டர் சர்ஜரி முடிச்சிட்டாரு. He will be all right. Take care. தேங்க்யூ. நில்லுங்க, நீங்க இங்கே இருங்க. நீங்க உள்ள போக கூடாது. அவர் நல்லா தானே இருக்காரு? அவர் நல்லா இருக்காரு. ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சது. நர்ஸ், சொல்லுங்க. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சீக்கிரம் சொல்லுங்க. So sorry. அது
யார் உங்களுக்கு ரத்தம் கொடுத்தாங்களோ அவதான் பிராச்சி. நம்ம பொண்ணு. அவ உடம்புல ஓடுறது உங்க ரத்தம். ஆனா இப்ப அவ உங்களுக்கு ரத்தம் கொடுத்து காப்பாத்திருக்கா. இனிமே உங்களுக்கு எல்லாம் சரியாயிடும்.